இந்தியால இப்போ பேன் கார்டுக்கு ஒரு புது ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. இந்த ரூல்ஸ் பாக்குறப்ப செம கிரேசியா இருக்குன்னு சொல்லலாம். இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்க முன்னாடி ஸ்கிரீன் டபுள் டேப் பண்ணிட்டு கீழே ஒயிட் கிளாப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம கேஷ் வித்ட்ரா பண்ணாலும் டெபாசிட் பண்ணாலும் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 50,000 மேல போச்சுன்னா பேன் கார்டு கம்பல்சரி தேவைப்படும். ஆனா இனிமேல் இந்த 1 டேன்றத 1 இயரா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 1 இயருக்கு 10 lakhsக்கு மேல பண்ணாலே பேன் கார்டு கம்பல்சரி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க எதனா ஒரு 2 வீலர் 4 வீலர் வாங்குறீங்க அப்படிங்கிறப்போ இது வரைக்கும் பேன் கார்டு கம்பல்சரி தேவைப்படும். ஆனா இனிமேல் பாத்தீங்கன்னா உங்க 2 வீலர் 4 வீலர் கண்டி 5 lakhs கம்மியா இருந்து நீங்க பை பண்ணீங்க அப்படிங்கிறப்போ பேன் கார்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க பெரிய ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் போறப்போ இப்போ வரைக்கும் 50,000 மேல போனாதான் உங்களுக்கு பேன் கார்டு கேட்பாங்க. இனிமேல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 என்ன 1 lakhக்கு மேல போனாதான் இனிமேல் பேன் கார்டு கேட்கணும் அப்படின்னு புது ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க இல்ல சேல் பண்றீங்க, அதுக்கப்புறம் யாரெல்லாம் கிஃப்ட் பண்றீங்க அப்படிங்கிறப்போ இது வரைக்கும் 10 lakhsக்கு மேல போனாலே உங்களுக்கு பேன் கார்டு கம்பல்சரி தேவைப்படும். ஆனா இனிமேல் பாத்தீங்கன்னா 20 lakhsக்கு மேல போனாதான் பேன் கார்டு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜுவல்லரி ஷாப் போறீங்க அப்படிங்கிறப்போ 10 lakhsக்கு மேல போனாதான் உங்களுக்கு பேன் கார்டு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் வரப்போற ஏப்ரல் 1st இருந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. வரப்போற புது பேன் கார்டு ரூல்ஸ் பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.